விநாயகர்கள் 14 தொடங்க இருக்கிறேன். பாடல் 12வது பகுதி, 5 வரிகள். முதல் வரி, முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி என் செவியில் என்னுடைய காதில் முடிச்சிருக்காங்க ஔவையார் பிராட்டி அவர்கள். முன்னைன்னா அனாதி காலம் வரை தொட்டு தொடர்கின்ற நிகழ்வு தான் முன்னைம்பாங்க. பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியை போல் பசு பாசம் அனாதிம்பாரு. இறைவன் எப்பொழுது தோன்றினானோ அப்பொழுதிருந்தே மனிதன் தோன்றி அவனிடம் அந்த களங்கங்களும் இருந்திருக்கின்றன என்பது அனாதியாம்பது. அது மாதிரி முன்னை, இது முன்னை வினையை குறிப்பது. அனாதி காலம் வரை தொட்டு தொடர்கின்ற நிகழ்வது. வினை அப்படின்னால இரு வினைகள் அப்படின்னு பேரு. வினையின் அப்படின்னா இரு வினைகளின். முதலை அப்படின்னா முதலாக, அதனுடைய ஆணி வேறு அர்த்தம் முதல். இந்த வினைகள் தோன்றுவதற்கு என்ன முதல் என்ன இருந்ததோ அதைத்தான் முதலேன்னு போட்டிருக்காரு. வினையின் ஆணி வேறாக உள்ள கண்ம மலத்தை அதைத்தான் முதலேன்னு பேரு. களைத்துனா வேரோடு பிடுங்கி எறிந்து அப்படின்னு இதுக்கு பதவுரை. இதை நம்ம ஏன்னா வினைங்கும் போது முன்னை வினைன்னா முன்பு செய்த வினை, முன்வினை என்று சொல்லலாம். இன்னொன்று பழவினைன்னு சொல்லலாம். பழைய காலத்து வினைன்னு சொல்றாங்களே, எப்பவோ ஏற்படுத்தின நம் முன்னோர்கள் ஏற்படுத்தின வினை. செயல்னாலும் ஒண்ணுதான், வினைனாலும் ஒண்ணுதான், கர்மம்னாலும் ஒண்ணுதான். ஆனா அதனுடைய பொருளை பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் வெவ்வேறாக அதுல கொண்டு போகும். பாருங்க, செயல் சொன்னோம்னா வாழ்வதற்காக செயல்களை செய்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்கின்ற செயல், அந்த செயல் தான் செயல். வினை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, செய்த செயலினுடைய விளைவுகள் தொடர்ந்து கொண்டே இருப்பதற்கு வினைன்னு பேரு. நாம் செய்கின்ற காரியம் அப்பொழுதே ஒரு முடிவை தந்து இன்ப துன்பத்தில் ஈடுபடுத்தி விடும், ஆழ்த்தி விடும். அதுல இன்பம் எய்தினால் ஆழ்த்தி விடும், துன்பம் எய்தினால் வீழ்த்தி விடும் ஒரு மகான். அதனால அந்த வினைக்கு டெபினிஷன் அப்படின்னு செய்தா, செய்த செயலின் விளைவு தொடர்ந்து கொண்டே இருப்பது வினை. அதுதான் டெபினிஷன். அது தொடரும் செயலின் விளைவு வினை அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் உண்டு. நல்ல காரியம் செய்தால் நல்ல வினை, தீய காரியம் செய்தால் தீய வினை. இந்த இரண்டு வினைகளுக்கும் பொதுவான பெயர் தான் ஊழ்வினை. அந்த ஊழ்வினை என்றால், அதாவது ஏதாவது ஒரு முடிவை ஏற்படுத்தி விடக்கூடிய செயலை செய்து விடும் அந்த ஊழ்வினை. நல்ல வினை தீய வினை ரெண்டுக்கும் மொத்தமா சேர்த்து பேசுறதுதான் ஊழ்வினை. அது நல்லதாகவும் இருக்கலாம், தீயதாகவும் இருக்கலாம். ஆனா கர்மாங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த கர்மா என்பது வினை பயனை குறிக்கும். அந்த வினையினுடைய பயனை குறிப்பது கர்மா. வினை பயன் என்பது சஞ்சீத பிரார்த்த வினைகளின் கூட்டுத்தொகைங்கிறார் ஒரு மகான். கர்மா என்று சொன்னால் அது அவரின் தலைவிதி அல்ல, அது அவரவர் வினை பயன் அல்லது அந்த கர்மாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த கர்மா என்பது 3 நிலைகளில் வினையாற்றும். ஒன்று உடலின் மூலமாக, மனத்தின் மூலமாக, உணர்ச்சியின் மூலமாக. மேற்கூறிய 3 நிலைகளில் எப்படிப்பட்ட கர்மாவை சேர்த்து வைத்துள்ளீர்களோ அவற்றினுடைய உந்துதலுக்கேற்ப நீங்கள் ஈர்க்கப்பட்டு அப்பாதைகளின் வழியாக உங்கள் வாழ்க்கை நடத்தி செல்லப்படுகிறது. இது ஒரு மகான் சொன்னது. மௌன காலத்தில் பேரமைதி நிலைக்கு வரும்போது ஆராய்ச்சி செய்து இறைநிலை உணர்ந்து அதனோடு தொடர்பு கொண்டு விட்டால், மௌன காலத்துல பேரமைதிக்கு போயிட்டோன்னு வைங்களேன். அப்படி பேரமைதிக்கு போயிட்டோம்னா மகானோடு, அந்த இறைவனோடு நாம் தொடர்பு கொண்டு விடுகிறோம். அப்படி தொடர்பு கொண்டு கொள்ளும்போது ஏற்கனவே அந்த நிலையை எய்திய உணர்ந்த மகான்கள் அவர்களினுடைய ஆற்றல் எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய எண்ணங்களாக வருமா. நம்ம எதை நினைக்கிறோமோ, எந்த எண்ணத்தை நினைக்கிறோமோ அந்த எண்ணமே பிரபஞ்சத்திலிருந்து நம்ம கிட்ட வந்து சேர்ந்துகிட்டே இருக்குங்கிறது. அந்த மாதிரிதான் முதலே சொல்றாரு. இந்த உடல் மனம் உணர்ச்சி 3 நிலைகளையும் உன்னுடைய கர்மாவை நீ பயன்படுத்தி போய்கொண்டிருந்தால் அந்த பாதையில் கர்மாக்களினுடைய வினைகள் தான் உன் பாதையில் உன்னை வழி நடத்தி செல்லும். அதனாலதான் தலைவிதிங்கிறாங்க. வினைகளை தீர்க்க அகம் தவம்தான் அவசியம். 2வது வரியை பார்ப்போமா? வாக்கும் மனமும் இல்லா மனோலயம். இந்த வாக்கும் வாயால் பேசுதலும், மனமும்னா மனத்தால் நினைத்தலும், இல்லாத மனோலயம் மனநிலை ஒழுக்கம். மனோலயமாதல் என்றால் எண்ணம் சொல் இணைந்து நிற்பது. அந்த வாக்கும் மனமும் 2 ஒடுங்கி அந்த இறையின் மேல் அன்பு வைத்து அவன் நினைவாகவே இருக்கும் பொழுது
மனம் லயமாகுது இறைவனோட. அதைத்தான் மனோலயம் எனப்படுவது. இது ஒரு மகான் சொல்லியிருக்காரு. அடுத்த 3வது வரி பார்ப்போம். தேக்கிய எந்த சிந்தை தெளிவித்து. தேக்கியனா நிறைந்து பெருக செய்து நிறுத்தம். தேக்கி தேக்கி வச்சுக்கிறது. இந்த முன்னாடி சொல்லப்பட்ட அந்த வரிகளில் இருக்கிற பலன்கள் பாத்தீங்களா? எந்த வினையை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த வாக்கும் மௌனமும் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையை தேக்கி நிறைய பெருக செய்து, அதனால் எந்த சிந்தை தெளிவித்து, அதனால் அடியேனின் மண்மனத்தை தெளிவுறச் செய்து, தேக்கி தேக்கி வைப்பதால் என்னுடைய தெளிந்த அறிவானது அந்த சிந்தை அது விரிந்து நல்ல முறையில் அதனுடைய பலனை அது எப்படி நிகழ்கிறது என்பதை அதை தெளிவித்து அப்படின்னா அதை விளக்கி எனக்கு புரியும்படி செய்து. அவை பிராட்டி விநாயகப் பெருமான்கிட்ட அப்படி கேட்கிறாங்க. 4வது வரியில் பாத்தீங்கன்னா, இருள் வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன. இது பதவுரை பாத்தீங்கன்னா, இருள்னா இருட்டை சார்ந்திருத்தல். இருட்டை சார்ந்திருத்தல் அப்படின்னா இந்த இடத்துல அர்த்தம் என்னன்னா அறியாமை. வெளி வெளிச்சத்தை சார்ந்திருத்தல், அறிவின் ஒளி, அறிவின் பிரகாசம். வெளி சுத்த வெளின்னா தெய்வம், தெய்வம்னா அறிவு. அதேதான் இங்க மாற்றி வருது. இரண்டுக்கு இருள் வெளி என்ற அந்த இரண்டிற்கும் ஒன்று இடம் என்ன. இந்த ரெண்டும் சேர்கின்ற அந்த ஒளியிடம் என்ன. அப்படி அந்த சொல்லப்பட்ட ஒளியும் இருளும் இரண்டும் அகன்று விட்டால் அந்த இடம் அந்த இடம் அந்த மனித உடலில் உள்ள அந்த ஆன்மா ஆனந்தமயமாக காட்சியளிக்கும். எப்பொழுதுமே தெளிந்த இடத்தில் தான் தெய்வ இன்ப நிலை கொள்ளும். அதாவது அறியாமை அறிவு என்ற இரண்டுக்கும் பிறப்பிடம் ஒன்றே என அறிய செய்யும் இறைவனின் திருப்பேரின்ப கடலில் மூழ்கி நிற்க செய்யும் அந்த நிலை. அதுக்கு ஒரு திருமந்திரத்துல ஒரு பாட்டு, இரா பகல் அற்றே இடத்தே இருந்து பராக்கர ஆனந்த தேரல் பருகார். பொதுவா அர்த்தம் சொல்லிடுறேன். இரவு பகல் தெரியாமல் சிந்தனையின்றி உடலால் உள்ளத்தால் மற்றும் உலக பந்தங்களிலிருந்து பாதிக்காமல் தன்னை மறந்த நிலையில் உள்ள போது உடம்பில் குடிகொண்டுள்ள பேரானந்த சிவானந்த தேனை பருகலாம். இதை அறியாமல் சிலர் மது குடித்து மயக்கத்தில் அழிகின்றனர். இந்த ரெண்டுக்கு பார்த்துட்டோம்னா நம்ம 5வது லைனுக்கு போயிடலாம். அருள் தரும் ஆனந்தத்துக்கு அழுத்தி என் செய்வியில். அருள் தரும் பதவுரை பார்ப்போம். அருள் தரும்னா திருவருள் பேற்றை தரும். ஆனந்தத்து அழுத்தி இன்ப செய்தியை அழுந்த உபதேசித்து என் செவியில் உலகம் சார்ந்தபால் உலகமயம் என்னும் சிவசார்பால் சிவமயம் ஆயிற்று என்ற 2 வரிகளையும் கொண்ட அந்த பயனை என் செவியில் கொடுத்து, உலகம் சார்ந்தால் உலகமயம், சிவனை சார்ந்தால் சிவமயம் ஆயின என்றும் இந்த இரண்டினால் எது நல்லதோ அதை எனக்கு செய்து என் செவியில் அதை நீங்கள் புகுத்த வேண்டும் விநாயக பெருமானே என்பதுதான் இதனுடைய பொருள். அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி என் செவியில் இதை உரைக்க வேண்டும், எனது மனதில் அழுத்தி பதிய வைக்க அடியேன் காதுகளில் ஓத வேண்டும் விநாயக பெருமானே என்று அவை பிராட்டியார் இந்த வரிகளால் வேண்டுகின்றார். இப்ப சொன்ன இல்லையா 5 அடியினுடைய முழு பொருள் மொத்தமா பார்க்க போறோம். அதனுடைய அர்த்தத்தை, விநாயக பெருமானே முன்வினை பழவினை கருத்தொடர்வினை என்ற சஞ்சீத கர்மம் வினையினை இவற்றுக்கு மூலமான ஆணிவேராக இருக்கும் கண்மமலத்தை வேரோடு பிடுங்கி எரிந்து வாயால் பேசுதலும் மனத்தால் நினைத்தலும் எல்லா மனநிலை ஒழுக்கத்தை என்னுள்ளே தேக்கி பெருகச் செய்து அதை என் மனத்துக்குள்ளே தெளிவுறச் செய்து என் வாக்கும் மனமும் எப்போதும் வேறுபடாது இருக்கும் மனோலயம் கிடைக்க அருள் செய்து அப்படிப்பட்ட நிலைதனை பெருக்கி அடியேனின் அறிவு தெளிந்து நிற்கும்படியான உபாயத்தை தந்து என் உள்ளத்தில் அக்கருத்தை மனம் குளிரும்படி தெளிவாக அறிவித்து அறியாமை என்ற இருளுக்கும் அறிவு என்ற பிரகாசமான வெளிச்சத்துக்கும் இரண்டுக்கும் ஒரே இடம் எது என கண்டு விளக்கினால் ஆன்மா ஆனந்தமயமாகும், தெய்வ இன்ப நிலை கொள்ளும், திருவருள் பேற்றை தரும். இந்த இன்ப செய்தியை அழுத்தி எடுத்து தேக்கி வைத்து உபதேசித்து என் அடியேன் காதுகளில் புகுத்தி அதை புரியும்படி தெளிவுபெறச் செய்யும்படி செய்ய வேண்டும் விநாயக பெருமானே என்பதுதான் இதனுடைய பொருள். தொடருவோம். வாழ்க வளமுடன்.